சலுகைகளுடன் let the celebrations begin. மது ஒழிப்பு மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிதைத்து விட்டார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வரும் மது ஒழிப்பு மாநாட்டில் பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அது ஆங்கிலத்தில் போதையூட்டும் மருந்துகள், நார்காட்டிக் ட்ரக்ஸ். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் உளவியல், மனதை பாதிக்கக்கூடிய, மனநோயாளி ஆக்கக்கூடிய பொருள்கள். அதை சாப்பிட்டா உனக்கு ஒரு மாதிரி அரமெண்டல் மாதிரி ஆயிரும். அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எந்த நேரமும் ஆடிக்கிட்டே மிதந்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பொருள்கள் இன்னைக்கு வெவ்வேறு பேரில் ஸ்டிக்கர் வந்துருச்சு. இப்போ வாங்கி ஸ்டிக்கர் மாதிரி நாக்கில் ஒட்டிட்டு போய் உட்காந்துக்கலாம், ஒன்றும் யாருக்கும் தெரியாது, முழுங்க தேவையில்லை. இது வியாபாரம் நடக்கிறது. சாக்லேட் வந்து விட்டது, கேட்டால் சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் புழங்குகிறது, கல்லூரி மாணவர்களிடம் புழங்குகிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே இருந்தது, இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் போகிறது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமா வேண்டாமா? இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாநாடு. நமக்கு ஒரு கவலை இருக்கிறது, இந்தியா முழுவதும் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று. இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம்? திமுக அரசு இங்கே நடக்கிறது. கடைகளை திறந்து வைத்து அவர்கள் தானே வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும்? அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியானே. பாராட்ட வேண்டுமா இல்லையா? திமுகவுக்கும் அதிலே உடன்பாடு இருக்கிறது. மதுவை ஒழிக்க வேண்டும், அதிலே உடன்பாடு இருக்கிறது. இது இன் பிரின்சிபல், கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. நடைமுறை சிக்கலில் அதை உடனே எங்களால் மூட முடியவில்லை. திமுக தலைவர் கலைஞர் தானே இதை கொண்டு வந்தார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். 1971 வந்தது உண்மைதான். பேரறிஞர் அண்ணா 67 முதலமைச்சரானார், 69 காலமானார். 2 ஆண்டுகள் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்தார். அப்போது மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது, மது விலக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாட்டேன், அப்படி ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லை, மறுத்தார், திறக்கவே இல்லை. ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணா ஒரு கோரிக்கையை எழுப்பினார். ஊடகங்களிலே உளறிக்கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருமாவளவன் ஏன் மோடி கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கே போய் முதல்வர்கிட்ட கேட்காம மோடி கிட்ட ஏன் கேட்கிறார்? 2 கோரிக்கையும் தான் வைக்கிறோம், அதை யாரும் பார்க்கறதில்லை. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு, இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று, அவ்வளவுதான். 2 அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். தோழர்களே, கலைஞர் 71 கடையை திறந்தார் என்பது உண்மைதான். அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால், மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார், நிதி தரல, நிர்வாகம் நடத்த முடியல, போதிய பட்ஜெட், வரவு செலவு போதுமானதாக இல்லை. வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதை போல அவர் சொன்ன விளக்கம். சுத்தி நெருப்பு எரியுது, நடுவில் ஒரு சூடம் கற்பூர கட்டி இருக்கு, அந்த கற்பூர கட்டி தானா பிடித்து எரியும் என்பதை போல வேறு வழி இல்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார். அதை சரி என்று நாம் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையிலே அன்றைய முதல்வர் கலைஞர் சொன்னார். ஆனால் அதே கலைஞர் 1974 மூடினார், மூடிவிட்டார். அப்போது அவர் சொன்னார், தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை தேவை. அதுதான் இங்கே
நான் வைக்கிற கோரிக்கை. அதற்கு பிறகு மதுக்கடைகளை மதுவிலக்கில் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு. கிராமப்புறங்களிலும் பல்வேறு வடிவங்களில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். மாநில அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும். மத்திய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை திருமாவளவன் பேசி வருகிறார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.